ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லெமன் ரைஸ் எப்படி மேக் பண்ணுறது வித் பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் ரசம். இதெல்லாம் நான் எப்படி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாதம் வச்சிடலாம். அரிசி கழுவி அண்டு ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸோ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன். ரசம்லாம் ஒரு ரெசிபியான்னு கேட்கலாம். நான் எப்படி செய்றேன்னு சொல்லிட்டு இது பாருங்க. ஓகே. ஒரு கொஞ்சம் புளி, கொஞ்சமா தான் புளி எடுப்பேன் எப்பவுமே நான் ரசத்துக்கு. புளி கொஞ்சம், ஒரே ஒரு தக்காளி. அதாவது நம்ம எவ்வளோ ரசம் வைக்கிறோன்றதுக்கு ஏத்த மாரி நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புளி இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். எப்பவுமே இத விட கம்மியா போட்டாலும் ஓகே தான். நெறைய வைக்கிறதுனா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் நான் வந்து எப்பவுமே ரெடிமேடா வந்துட்டு அரைச்சு வச்சுப்பேன். ரசம் வைக்கிறதுக்கு. டக்குனு வைக்கணும்னா நம்ம வந்து ரசம் வச்சிடலாம் இல்லையா? அதனால அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரசப்பொடிய போட்டுப்பேன். எப்பவுமே ஈஸியா இருக்கும். டக்குனு நம்ம ரெடி பண்ணி வச்சா, இதுக்காக தான் நானு ரசம் சரி எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. கொத்தமல்லி இல்லனாலும் நான் ரசம் வைப்பேன். ஏன்னா, கருவேப்பிலை இருக்கு இல்லையா? நம்ம ஃப்ரெஷ் கரி லீவ்ஸ் இருக்கு நம்ம செடியில. அத கிள்ளி போட்டு வச்சாலே சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலலாம் இருந்தா தான் ரசம் வைக்கணும்னு இல்ல. இல்லாமலும் வச்சாலும் சூப்பரா இருக்கும் ரசம். நம்ம அந்த மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுல தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு பூண்டு. கொஞ்சமா பூண்டு. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் அரைக்கவே இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது அரைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். நான் இப்ப வந்து பூண்டு மட்டும் போட்டுக்கிறேன். டக்குனு நம்ம ரெடி பண்ற ரசம்ன்றதுனால, இப்பதைக்கு நான் பூண்டு மட்டும் ஒரு ஒரு அஞ் ஒரு 5, 6 பல்லு இருக்குமா? ஒரு 8 பல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி குட்டி, குட்டி பூண்டு. பூண்டு நசுக்கி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ரசத்துக்கு எப்பவுமே கொஞ்சமா எண்ணெய் ஊத்துங்க. நெறைய எண்ணெய் ஊத்திடாதீங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும். நெறைய இருந்தா ரசம் நல்லா இருக்காது. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 2 கிள்ளியெல்லாம் போட தேவையில்ல. அப்படியே முழு மிளகாவ 2 போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் எண்ணெயில போட்டா தான் அது வந்து ஸ்மெல் நல்லாருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கரைச்சு வச்சிருக்கிற இந்த ரசத்த அப்படியே நம்ம ஊத்திக்கலாம். உங்களுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா தான் மஞ்சள் தூள் போடுவேன் ரசத்துல. ஸோ போட்டு ஆட் பண்ணிட்டு, அவ்வளோதான் இது தாளிச்சாச்சு. ரசம் இப்ப தாளிச்சாச்சு. கடுகு வேணும்னா கூட நீங்க எண்ணெயில போட்டுக்கலாம். நான் கடுகு போடல. வெறும் மிளகா, அப்புறம் பெருங்காயத்தூள். இப்ப ரசம் தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்க எங்க 3 பேருக்கு தான் செய்றேன். அதனால ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து, அத சைட் பை சைடு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள ரசம் கொதிச்சிடும். இந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி நம்ம தண்ணீல போட்டுடலாம். இது எல்லாமே ஒரு 1/2 அன் ஹவர்ல முடியக்கூடிய வேலை தான். இன்னைக்கு லீவுன்றதுனால மழை பெஞ்சுட்டு இருக்கு இல்லையா? லீவுன்றதுனால நான் கொஞ்சம் பொறுமையாவே செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணா செஞ்சுட்டுருக்கேன். இல்லன்னா நான் சைட் பை சைடுல வச்சு ஒரு 1/2 அன் ஹவர்ல இந்த வேலையெல்லாம் முடிச்சிருப்பேன். இப்போ வந்து உருளைக்கிழங்க நம்ம வந்து கட் பண்ணி தண்ணீல போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல ரசம் கொதிக்குதா, லைட்டா கொதிக்க வரது. கொதி இன்னும் வரல. அதுக்குள்ள நம்ம ஒரு லெமன், இது வந்து எங்க செடியில காய்ச்ச லெமனு. ஒரு பெரிய சைஸ் லெமன் இருந்துச்சு. சரி அத எடுத்து லெமன் ரைஸ் மேக் பண்றதுக்காக, லெமன வந்து ஃபர்ஸ்ட்டு பிழிஞ்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில பிழிஞ்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு 4 பேருக்கு செய்றீங்கன்னா, ஒரு 1/2 லெமனே போதுங்க. இல்ல நெறைய சாதம், இது இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு செய்றதுனால, நான் கொஞ்சமா லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லெமனோட குவான்டிட்டி தேவையோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ லெமன் ரைஸ் மேக் பண்றது ரொம்பவே ஈஸி. அதனால இந்த லெமன் ரைஸ் வந்து டக்குனு செஞ்சிடலாம். இது நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம பசங்களுக்கு வந்து டக்குனு ஒரு 5 மினிட்ஸ்ல சாதம் வடிச்சுட்டோனா, ஒரு 5 மினிட்ஸ்ல டக்குனு மேக் பண்ணி அவங்களுக்கு குடுத்துடலாம். 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அண்ட் இப்போல வந்து இந்த லெமன் வந்து பிழிஞ்சு தனியா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ரசம் கொதிக்கிறதுக்குள்ளன்னு சொல்லிட்டு, கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு பாருங்க ரசம் வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து
அத ஊத்திட்டு பாத்திரத்தில மாத்தி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதே கடாய வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். தண்ணி ஊத்தி அலசினாவே போதுங்க. ஏன்னா ரசம் வச்சதுனா உருளைக்கிழங்கு வேக வச்சா நல்லா தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதனால கடாய அலசி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்க வந்து நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சுக்க போறோம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல இந்த உருளைக்கிழங்க வந்து கடாயில தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். இது வேகறதுக்குள்ள நான் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டேன் இல்லையா? கடலை பருப்பு அதெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு, அம் பண் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கடாயில போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நான் என்ன பண்ணேன்னா, அம் கடலை பருப்பு, கருவேப்பிலை இது கொதிக்கிற டைம்ல இந்த கேப்ல நான் எடுத்து வச்சேன். கருவேப்பிலை, கடலை பருப்பு அப்புறம் வந்து மோர் மிளகா சொல்லுவாங்க இல்லையா? மோர் மிளகா வந்து வீட்ல போட்டது. அ குட்டி குட்டி மிளகா இது. குட்டி குட்டி மிளகால மோர் மிளகா வீட்ல செஞ்சது. அண்ட் டேஸ்ட்டு கூட சூப்பரா இருக்கு. இந்த மிளகா வந்து ஒரு 4 ஏன்னா லெமன் ரைஸ் மேக் பண்ணும்போது இந்த மோர் மிளகா போட்டு செஞ்சீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அது நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும். கடிச்சு சாப்பிட்றதுக்கு லெமன் ரைஸோட. நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லாத மாரி நம்மளுக்கு தோணும். இப்போ வந்து கடலை பருப்பு, கருவேப்பிலை அப்புறம் அந்த மோர் மிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு வச்சோம் இல்லையா அது. இது வரைக்கும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ்லயே வந்து வெந்துரும். ஏன்னா நம்ம மெல்லிசா கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால இது வந்து ஒரு 3 மினிட்ஸ்ல வெந்துடும். இத எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில நம்ம எந்த பாத்திரத்தில வைக்க போறோமோ, அந்த பாத்திரத்தில வச்சுட்டு, இப்போ வந்து கடாய் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். இது எல்லாமே நான் ஒரே ஒரு கடாயில தான் செய்றேன். ஸோ ரசம் வச்சேன். இப்போ உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் தாளிக்கிறதும் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து கடுகு, லைட்டா எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு போட்டாச்சு. ஃப்ரை பண்றதுனால கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டாச்சு. இதுலயே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள். ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா டக்குனு வந்து மஞ்சள் தூள் வந்து கருப்பாயிடும். அதனால நானு எப்பவுமே ஸ்டார்ட்டிங் வந்து உப்பு போட்டுப்பேன். தேவையான அளவுக்கு ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு தானே. நம்ம டேஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிரும். அந்த மசாலால இருக்கிற டேஸ்ட்டு. ஸோ, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். இதுதான் வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு நம்ம இது பண்றது. இத வந்து நல்லா வந்து கெளறி விட்டுக்கோங்க. கெளறி ஒரு ஒரு அவ்வளோதான். ஜஸ்ட் அது மிக்ஸ் ஆகணும் இல்லையா? அந்த சால்ட். அதனால இந்த மாரி கெளறி விட்டுட்டு, உடனே வந்து நீங்க உருளைக்கிழங்கு இது எல்லாமே உடனே செய்யணும். இல்லன்னா வந்து இந்த மிளகாய் தூள்லாம் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ, உடனே நீங்க வந்து இத பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்ப இத வந்து போட்டுடு. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த உருளைக்கிழங்க வந்து இதில நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இது வந்து ஃப்ரை ஆயிடுச்சுன்றது வந்து கொஞ்சம் நல்லா கிரிஸ்பியா நல்லா வரும். நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பார்க்கவே உங்களுக்கே தெரியும். சாப்பிடுற அந்த இது மிளகாய் தூள் வாசனைலாம் போய் நல்லா இதுவா இருக்கும். ஸோ பாருங்க. இப்போ வந்து இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஸ்லோலயும், கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லயும் வச்சு நம்ம வந்து இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில வந்து நீங்க கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டீங்கன்னா கூட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 4, 5 பூண்டு எடுத்து தோலோட தான் நசுக்கி போடணும். தோலோட நசுக்கி போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். இதேமாரி வாழைக்காய் வறுக்கும்போதும் நம்ம வந்து இதே மெத்தட்ல வாழைக்காய் வறுக்கலாம். டக்குன்னு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு காலையில நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரை பண்ணி குடுக்கணும் அப்டின்னா, இது மாரி செஞ்சு குடுத்துடலாம். இதெல்லாம் வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிருங்க. இதெல்லாம் சீக்கிரமா நம்ம செய்யக்கூடிய ரெசிபீஸு காலையில லஞ்ச் பாக்ஸுக்கு. உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதுதான் சாப்பிடுறாங்க. அதனால நம்ம இதுதான் செஞ்சு குடுக்க முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஃபாஸ்ட்டா ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இது ஓவர். ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத எடுத்து ஒரு பாத்திரத்தில வச்சிடலாம். அண்ட் திருப்பியும் கடாயை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இது உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சா? இதை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணலாம், தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து கடாய் வச்சுட்டேன் ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. அண்ட் அந்த கடாய் வந்து ஹீட் ஆகிட்டு இதில் வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி லெமன் ரைஸ் மேக் பண்ண போகிறோம். லெமன் ரைஸ் மேக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிளகாய், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு.
நீங்க வந்து இந்த மோர் மிளகாய் இல்ல அப்படின்ற பட்சத்துல, காஞ்ச மிளகாவ கிள்ளி போட்டு தாளிங்க. பச்சை மிளகாய்லாம் வேண்டாம். பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா டேஸ்ட் இருக்கும். பட் அந்த பச்சை மிளகாவோட இது வந்து நம்மளுக்கு சில பேருக்கு ஒத்துக்காது இல்லையா? ஸ்டொமக் பெயின்லாம் வரும். அதனால எப்பவுமே காஞ்ச மிளகா கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போடணும். நான் இப்ப இந்த மிளகாய் எடுத்திருக்கிறதுனால, இந்த மிளகாய் வந்து எப்படின்னா, அப்படியே போட்டா நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் எண்ணெய் ஊத்தியாச்சு. லெமன் ரைஸுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்துங்க. அண்ட் கடுகு போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு செய்யறோன்றத பொறுத்து நீங்க எண்ணெய் ஊத்துங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, அந்த மிளகாய், இந்த மிளகாய் மட்டும் மோர் மிளகாய் மட்டும் நீங்க தனியா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னு சொன்னாக்கா, அது கொஞ்சம் இதில வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகாது. ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு செய்ய போறோம் இல்லையா? அதனால இதில ஃப்ரை ஆகாது. நீங்க தனியா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ வந்து கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு, நம்ம வந்து கொஞ்சம் அம் பெருங்காயத்தூள். வாயில சோடா மாவுனே வருது. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த லெமன் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த லெமன எடுத்து ஊத்திடணும். கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. துஷ்யந்த். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு, சால்ட் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நேரமா தெரியலாம். ஆனா இது வந்து ரொம்ப நேரம்லாம் இல்ல. டக்கு டக்கு டக்குன்னு செய்யணும். இல்லன்னா இந்த பருப்பெல்லாம் தீஞ்சு போயிடும். இப்போ வந்து அந்த லெமன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து வடிகட்டி ஊத்திடலாம் இதுல. ஊத்தியாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூள். நான் நெறைய மஞ்சள் தூள் போடல. தேவையான அளவு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ இத வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம சாதம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? சாதம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த சாதத்த வந்து இத மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நான் இது வந்து ஒரு 2 பேர் அளவுக்கு தான் செஞ்சிருக்கேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் மட்டும் தான். ஏன்னா என் பையன் வந்து ரசம் தான் சாப்பிடுவான். லெமன் ரைஸ் சாப்பிட மாட்டான். அதனால இந்த மாதிரி. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சாதம் போட்டு இதில நல்லா கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. லெமன் ரைஸ் ஓவர். இவ்வளோ தான் இதோட இது. நீங்க செய்யும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். இது பார்க்க ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். ஆனா டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். ஈஸி இது. இதுதான் லெமன் ரைஸ் வந்து ஈஸியா மேக் பண்ற ஒரே வழி. இது வந்து நீங்க நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சீங்கன்னா, இன்னும் டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். அதுவும் செக்காடுன நல்லெண்ணெய் ஊத்தி செய்யுங்க எப்பவுமே. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு குடுக்கும். லெமன் ரைஸு, புளி சாதத்துக்கெல்லாம். அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணியாச்சு. சூடான சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அண்ட் ரசம், அப்புறம் கடாயில லெமன் ரைஸ் இருக்கு. அண்ட் என் பொண்ணுக்கு போட்டாச்சு. சர்வ் பண்ணியாச்சு. அது பத்தாதுன்னு அப்பளம் வேற கேட்டான் என் பையன். அதனால அப்பளம். அண்ட் இவ்வளோதாங்க எங்களோட மத்தியானம் லஞ்ச் இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச். இப்போ நான் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணியாச்சு. அண்ட் சாப்பிட எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. தேங்க் யூ.